மகாபாரதம்னு உரைநடையில ஒரு சின்ன புக்கு இளைஞர்களுக்காக எழுதினார் சுவாமி சித்பவானந்தர். அந்த புத்தகத்தினுடைய முன்னுரை, மகாபாரதம் என்னும் பெரிய நூல் பல நூற்றாண்டுகளாக மக்கள் உள்ளத்தில் சீரிய இடம் பெற்று வந்துள்ளது. இதன் கியாதி இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் பரவியிருக்கிறது. மகாபாரதத்தில் அடங்கியுள்ள பாத்திரங்களையும் கோட்பாடுகளையும் சான்றுகளாக எடுத்துக்காட்டுவது கற்றவர்களுடைய செயலாக இருந்து வருகிறது. சான்றோர்களும் புலவர்களும் கவிஞர்களும் கதாசிரியர்களும் கடந்த 2000 வருஷங்களாக மகாபாரதத்திலிருந்து மேற்கோள்களை தாராளமாக கையாண்டு வந்திருக்கின்றனர். 2000 வருஷங்களுக்கு முன்பு கிரேக்க நாட்டிலிருந்து வந்திருந்த ராஜதூதர் ஒருவர் இந்த இதிகாசத்தின் சீரிய கோட்பாடுகளை குறித்து எடுத்து உரைத்திருக்கிறார். சொல்லப்போனால் அந்த என்வாய் வந்தவர் எப்படி எழுதுறாருன்னா, தேர் இஸ் அன் இலியட் இன் இந்தியான்னு எழுதுறார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது இலியட் அண்ட் ஆடிசி தானே. தேர் இஸ் அன் இலியட் இன் இந்தியா விச் இஸ் அபவுட் 1 lakh வேர்சஸ் அப்படின்னு எழுதுறார். சுமார் 1500 வருஷங்களுக்கு முன்பு கம்போடியாவிலே கோயில்களிலே மகாபாரதம் முழுதும் ஓதப்பெற்று வந்தது. அந்த எஃபெக்ட் தான் நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய அங்கோர் வாட் போன்ற மிகப்பெரிய வளாகங்கள். அதற்கு சற்று பின்பு துருக்கியிலும் மங்கோலியாவிலும் மகாபாரதத்தின் கவர்ச்சிகரமான நிகழ்ச்சிகளின் மொழிபெயர்ப்பு வாசிக்கப்பட்டு வந்துள்ளது. கவர்ச்சிகரமானன்னா இந்த இடத்துல அவர் எதை மீன் பண்றாருன்னா, வாட் அட்ராக்டட் பீப்புள் மோர், இந்த மாஸ் அப்பீல் இருக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள். சுமார் 1000 வருஷங்களுக்கு முன்பு ஜாவா நாட்டு மக்கள் மகாபாரதத்தை தங்கள் மொழியில் பெயர்த்து எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் உள்ள அறிஞர்கள் இந்த பரந்த புத்தகத்தின் கண் கருத்தை செலுத்தி வருகிறார்கள் அப்படின்னு சித்பவானந்தர் எழுதுறார்.